ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. 1 தீமோத்தேயு 1:18. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ராகாப் என்னும் வேசி இஸ்ரேல் மக்களை காப்பாற்றி நடத்தி வந்த தேவனின் மகத்துவங்களை நன்கு அறிந்து வைத்திருந்ததால் அவள் ஆண்டவரிடம் விசுவாசம் வைத்தது மட்டுமல்லாமல் நல்ல மனசாட்சியும் உடையவளாய் இருந்தாள். அவள் நினைத்திருந்தால் வேவுகாரர் இருவரையும் ராஜாவிடம் காட்டிக் கொடுத்து நல்ல பெயரை வாங்கி இருக்கலாம். ஆனால் அவளின் விசுவாசம் அவளையும் அவள் குடும்பத்தாரையும் வாழ வைத்தது. காணாத இறைவனிடம் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையே விசுவாசம். நம்முடைய விசுவாசம் நம்மை நல்ல மனசாட்சி உள்ள மனுஷனாக மாற்ற வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் சாயலை பிரதிபலிப்பதாக அமைய வேண்டும். ஒரு கண்ணாடி நமது தோற்றத்தை எப்படி காட்டுகிறதோ அப்படியே நம்முடைய நடத்தையும் செயல்பாடுகளும் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நம்மிடம் வெளிப்படுகின்ற விசுவாசம் மனசாட்சி மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு உண்மை உள்ளதாக அமைய வேண்டும். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சோதனை கஷ்டங்கள் வந்தாலும் நாம் நல்ல மனசாட்சியுடன் விசுவாசம் உடையவதாகவும் வாழ வேண்டும். சவாலை எதிர்கொண்டு வாழ்வதுதான் விசுவாச வாழ்வு. விசுவாசத்தோடு கூடிய நல்ல மனசாட்சி நம்மிடம் நிலை கொண்டிருக்குமானால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அமையும். மனசாட்சியை கொண்டு வாழ்வதை விட உண்மைக்காய் உயிரை விடுவதுதான் மேன்மையான வாழ்க்கை. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் தயையும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்வின் கடைசி மூச்சு வரைக்கும் விசுவாசத்தின் மேன்மையை பெற்று நல்ல மனசாட்சி உடையவர்களாய் வாழ எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எங்களது மறைவான பாவங்களையும் துணிகரமான பாவங்களையும் உமக்கு முன்பாக அறிக்கையிடுகிறோம். நாங்கள் அதிலிருந்து விடுபடவும் பரிசுத்தமாக வாழவும் எங்களுக்கு கிருபை தந்தள்ள வேண்டும் என விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உலக இச்சைகள், கண்ணின் காட்சிகள், பாவ இச்சைகள், மறுவிடமான பாவங்கள், மது, போதை பழக்கங்களுக்கு விலக்கி காத்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படவும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயத்தில் உங்க கிருபையும் தந்திடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் வறுமை, வேதனை, துன்பம், நோய், பிணி நீங்கி ஆரோக்கியமாக வாழவும் அன்பால் வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்ருவினால் உடைந்து போன குடும்பங்கள் கர்த்தாவே உங்க அன்பினால் மீண்டு இணையவும், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, சகோதர சகோதரிகளுக்கிடையே, மாமியார் மருமகளுக்குள்ளே மன வேற்றுமைகள் மாறி ஒருவரோடு ஒருவர் அன்பு கொண்டு ஐக்கியத்தோடு வாழவும், கணவன் மனைக்கு இடையே உள்ள மனபாரங்கள் மாறி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவர் குற்றத்தை மன்னித்து கிறிஸ்து மன்னித்தது போல தேவ அன்பால் இணைந்து வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மூட்டு வலி, எலும்பு தேய்வு, நரம்பு தளர்ச்சி, கல்லீரல், கிட்னி, நுரையீரல், இதயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், சர்க்கரை நோய், கேன்சர், பிபி, கட்டிகளினால் மற்றும் பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் படுக்கையிலும் சிகிச்சையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஏற்ற சிகிச்சை கிடைக்கவும் கர்த்தருடைய கரம் தொட்டு குணப்படுத்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்தொலையினால் கஷ்டப்படுகிற மதுப்பிரியரான வாழ்க்கை துணையால் கர்ப்ப பிறப்புகளால் மனபாரத்தோடு கண்ணீரோடு வாழுகிறவர்கள் துய துடைக்கப்படவும் மன சமாதானத்தோடு வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வைத்து ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். அப்பா, வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு மற்றும் தேர்வுகளை எழுதி நேர்காணலுக்கு காத்திருக்கும் பிள்ளைகளுக்கும் பதவி உயர்வை எதிர்நோக்கும் பிள்ளைகளுக்கும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்வில் திருமண தடைகள் அகலவும் தேவரீர் ஏற்ற துணையை தந்தள்ளி திருமணத்தால் இணைக்கப்படவும், வேறுகாலத்தை எதிர்நோக்கும் பெண்களின் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி சுகப்பிரசவம் தந்தளவும் தாயும் சேயும் ஆரோக்கியமாக காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்பத்தி கனிக்காக கண்ணீரோடு விண்ணப்பிக்கிற ஒவ்வொருவரின் வாழ்விலும் அன்னாளை ஆசீர்வைத்த தேவன், சாராளை நினைத்தருள தேவன், ராகேலுக்கு இரக்கம் செய்த தேவரீர் இரக்கம் செய்து புத்திர பாக்கியம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் மூட பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் இருளின் ஆதிக்கம் சாத்தான் கிரியையின் கட்டுகள் அழிக்கப்படவும் மக்கள் ரட்சிக்கப்படவும் ஊழிய தடை அகலவும் தடையாயிருப்பவர்கள் மனம் திரும்பவும் கர்த்தருடைய மந்தையில் சேர்க்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டிறுதி தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு மாணவர்களையும் மாணவிகளையும் கர்த்தர் தமது ஞானத்தால், அறிவால், ஞாபக சக்தியால் நிறைத்து சிறப்பாய் எழுதி சிறப்பான தேர்ச்சி அடைய கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் ஊழியத்துக்காக கொடுக்கிற ஜெபிக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஆத்மாதாய பணியில் கர்த்தரின் ஆளுகையுடன் செயல்படவும் ஜெபிக்கிறோம்.
எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களே நல்ல பிதாவே, ஆமேன்.